ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது சொரைக்காவை வச்சு ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் சொரைக்காய் பாச்சோர்னு சொல்லுவோம். இது இனிப்பு கிடையாது, இது ஒரு லஞ்சுக்கான ரெசிபி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கீரை, இறால் எல்லாமே சேர்த்துருக்குறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சொரைக்காய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 3 பல்லாரியை கட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் சின்ன வெங்காயமும் தாளிப்பு கட் பண்ணி வச்சுட்டேன். இறாலும் வரட்டி எடுத்துக்கிட்டேன். இறால் எப்படி வரட்டினேன் அப்படிங்கிற வீடியோவும் இதில் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சொரைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். விதையை எடுத்துடலாம். தோலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சொரைக்காவும் கட் பண்ணியாச்சு, வெங்காயமும் கட் பண்ணியிருக்கிறேன், இறாலும் வரட்டி இருக்கிறேன். இப்போது தேவையான கீரை எடுத்துக்கலாம். கீரையை இப்படி உருவினா ரொம்பவே ஈஸி. இதில் தெளிவாக இல்லைன்னா ஷார்ட் வீடியோவில் நான் கீரை எப்படி உருவுறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப வேணாம், ஒரு சின்ன கப்புக்கு எடுத்தால் போதும். இதை நம்ம இப்போது தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் சிறுபருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கருக விட்டுறதுங்க. நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது 1/2 கப் சிறுபருப்புக்கு 2 கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பச்சரிசி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 கப் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சிறுபருப்பையும் அரிசியும் நம்ம 2 தண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவியாச்சு. அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டேன். நான் குக்கரில் போட்டுக்கிட்டேன். ஏண்டா குக்கரில் போட்டால் சீக்கிரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு 1 லிட்டர் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். சட்டினா ரொம்ப லேட் ஆகும். இது ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன். மஞ்சத்தூளும் போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு 4 விசில் வந்ததும் பாருங்கள், ரொம்ப அழகாக வெந்திருக்குது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரைக்காய், பெரிய வெங்காயம், அப்புறம் தேங்காய் துருவல் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இந்த சொரைக்காய் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி நிற்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இனி அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இனி விசில் போட தேவையில்லை, சும்மா ஒரு மூடி போட்டு மூடி வச்சா போதும். இந்த சைடு கீரையும் வெந்துட்டு இருக்குது. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். சொரைக்காய் நல்லா வேகட்டும். இப்போ கீரை வெந்துட்டு இதை நம்ம வடிகட்டிக்கிடலாம். கீரையும் இப்போ ரெடி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முதல்லையே ஏன் உப்பு போடலைன்னா சிறுபருப்பு வேகாது, அதனால் உப்பு போடலை. இப்போ போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணியும் அப்பப்போ சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கீரை பொடி ரொம்ப முக்கியம், ரொம்ப மணமாக இருக்கும் இது போட்டால். அதுக்கு ஒரு 7-8 வத்தல், கொத்தமல்லி, நச்சீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நாங்கள் கீரை பொடின்னு சொல்லுவோம். இதை நாங்கள் காய்கறி ஆக்கினாலும் சேர்த்துக்கிடுவோம், வடைக்கு சேர்க்கலாம், ரொம்ப மணமாக இருக்கும். இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடுவோம். தேவைப்படச்சில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வரட்டுறதுக்கான இறாலை ரெடி பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வரட்டி வச்சுட்டேன். இது எப்படி உங்களுக்கு நான் இறால் உரித்தேன் வரட்டினேங்கிற வீடியோவை இதில் சேர்த்துருக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. இறால் உரிக்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட்டு அதில் மேலே உள்ள தோடை ஈஸியாக கலத்தி எடுத்துடலாம். எடுத்துட்டு தலைப்பக்கமும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கீரல் போட்டு அதில் உள்ள குடலையும் எடுத்துக்கலாம். கடையிலலாம் மோஸ்ட்லி குடலை எடுக்க மாட்டாங்க, அதில் உள்ள குடல். ஆமாம், வீட்டில் நம்ம எடுத்துருவோம். நீங்கள் எப்படின்னு தெரில, இந்த மாதிரி குடலை எடுத்துக்கோங்க. குடல் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. முதுகில் ஒரு சின்னதாக ஒரு
கோடு போட்டு அதுக்குள்ளேருந்து இழுத்தெடுத்தால் கீழே வரைக்கும் அழகாக உருவி வந்துடும். பாருங்கள் இதை எப்படி நான் கட் பண்ணுறேன்ட்டு. இதெல்லாம் உருவினோனதும் கீழ் வரைக்கும் உள்ள குடல் வந்துடுது. நான் ஒரு 3 பாத்திரம் வச்சுருப்பேன். இறாலை ஒரு வளந்துலையும் இன்னொரு இதில் அதில் உள்ள கழிவுகள் போடுறதுக்கும் இன்னொன்று க்ளீன் பண்ணதை போடுறதுக்கும் இப்படி 3 பிளேட் வச்சு தான் இறால் கழுவுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். குடல் அழகாக உருவி வந்துடும். முதுகில் மட்டும் லைட்டாக கத்தி வச்சு கட் பண்ணிட்டா பாருங்கள் ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி நம்ம வரட்டி வச்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸி. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் பாக்ஸில் போட்டு. இப்போ பாருங்கள் கழுவிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் கறி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு 3 போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கறி மசாலா இல்லைன்னா வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை ஒரு அடுப்பில் வச்சு அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணிலாம் சேர்க்க வேணாம், அதிலேயே தண்ணி விடும். பாருங்கள் தண்ணி விடுது. அந்த விடுற தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இதை நாங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவோம். தேவைப்பட சொல்லியெல்லாம் பொரிச்சிக்கிறதுன்னா அப்போ அந்த ஸ்பாட்டில் எடுத்து பொரிச்சிக்கலாம். ஈஸியாக இருக்கும். காய்கறிக்கு ஒரு 2-3 போடுவோம். ரொம்ப மணமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. நாம் தண்ணியே விடலை. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இறால் வேக வச்சு எடுத்தாச்சு. இதை இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரட்டி வச்சுக்கோங்க. இதை அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சொரைக்காய் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வரட்டின இறாலை அதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ இறால் வரட்டி வச்சுருந்தேன். அதில் ஒரு 1/4 கிலோ போல் தான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அவிச்சு வச்சுருந்த கீரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நேரம் அதோட மிக்ஸ் ஆகட்டும். நம்ம இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை அப்பப்போ கிண்டி விட்டுக்கிடணும், இல்லாட்டா அடி பிடிச்சிரும். நல்ல பொன்னிறமாக வெங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ கறியை விட்டுறாதீங்க, டேஸ்ட்டே மாறிடும். இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த அதில் சொரைக்காய் பச்சரில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த டைமில் மாசி தூள் அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கீரை பொடியையும் சேர்த்துக்கிட்டு, உங்கள்கிட்ட கீரை பொடி இல்லைன்னா வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சொரைக்காய் பச்சடி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அது சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.